முக்கிய செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக நடைபெற்று வந்த பரப்புரை நிறைவுற்றது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி நிலவும் நிலையில் கடந்த 35 நாட்களுக்கு மேலாக அனைத்து கட்சிகளும் பரப்புரையில் தீவிரம் காட்டி வந்தன. கடைசி நாள் பரப்புரையில் அனைத்து கட்சி தலைவர்களும் பொதுக்கூட்டங்களில் பேசியும் வீடியோக்களை வெளியிட்டும் ரோட் ஷோ நடத்தியும் வாக்கு சேகரித்தனர். இந்நிலையில் வாக்குச்சாவடிகளை தயார்படுத்தும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சென்னையில் 24,000 போலீசார் உட்பட தமிழ்நாட்டில் தேர்தல் பணியில் 1,40,000 காவலர்கள் தயார் நிலையில் உள்ளனர். 300 கம்பெனி துணை ராணுவப் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 5,938 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளன. தேடப்படும் குற்றவாளிகளில் இதுவரை 2,650 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடையும் வரை பரப்புரை மற்றும் கூட்டங்கள் நடத்தக்கூடாது என்பன உள்ளிட்ட முக்கிய கட்டுப்பாடுகள் நேற்று மாலை 6 மணி முதல் அமலுக்கு வந்தன. திரைப்படம், தொலைக்காட்சி, வானொலி, வாட்ஸ்அப், முகநூல், எக்ஸ் ஆகியவற்றில் தேர்தல் தொடர்பான பதிவுகள் கூடாது என்பன போன்றவை அமலில் இருக்கும். அதேபோன்று குறுஞ்செய்தி, இணையம் உட்பட அனைத்து மின்னணு ஊடகங்களிலும் தேர்தல் பரப்புரை கூடாது. இசை நிகழ்ச்சி, திரையரங்க செயல்பாடு, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் எந்த விதத்திலும் பரப்புரை செய்தால் அது தேர்தல் கட்டுப்பாட்டு விதிகளை மீறியதாகும். அவ்வாறு மீறினால் 2 ஆண்டுகள் சிறை அல்லது அபராதம் அல்லது 2 வழங்கப்பட வாய்ப்புள்ளது. வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்ட நட்சத்திர பேச்சாளர்கள் உள்ளிட்ட வாகன அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவு அன்று வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்துச் செல்ல வாடகைக்கு வாகனங்களை பயன்படுத்துவது குற்றமாகும். வேட்பாளர்களின் தேர்தல் முகவர்கள் வாக்குச்சாவடிக்கு வெளியே 100 மீட்டருக்கு அப்பால் மட்டுமே தற்காலிக பந்தல் அமைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சொந்த ஊர்களில் வாக்களிப்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் சென்னை கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து பயணம் மேற்கொண்டனர். தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை காலங்களில் செல்வது போல கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு மக்கள் சாறை சாறையாக வந்த வண்ணம் உள்ளனர். நாள் ஒன்றுக்கு 3 லட்சம் பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் 11,323 பேருந்துகளை இயக்க அரசு திட்டமிட்டுள்ளது. ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக மக்கள் ஆர்வத்துடன் பயணம் மேற்கொண்டனர். கோயம்பேடு மார்க்கெட்டில் வேலை செய்கிறேன். ஓட்டு போடுறதுக்காக ஊருக்கு போகிறோம். சென்னையில் தான் வேலை பார்க்குறோம். எல்லாரும் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. நாங்களும் போய் ஓட்டு போடுறோம். ஏன்னா ஓட்டு போடுறது நம்மளுடைய உரிமை, ஜனநாயக உரிமை. எல்லாரும் ஓட்டு போடுங்க. கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்த போக்குவரத்து துறை முதன்மை செயலாளர் சிறு, பயணிகளின் வருகைக்கேற்ப கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்றார். இன்னொரு அடிஷ்னல் 2,000 வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம ஸ்டாண்ட் பை வச்சுக்கிறோம். ஸோ திஸ் இஸ் வே அபவ் இது கேசிபிடியிலேருந்து 7,400 நியர்லி 7,500 பஸ்ஸஸ் ஏற்பாடு பண்ணுறோம். ப்ரைவேட் பஸ்ஸஸ் 660 திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல தனி பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரில் இருந்து மதுரைக்கும் கோவை போத்தனூருக்கும் இடையே இன்றிரவு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்தியில், பொதுமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க சென்னை எழும்பூரில் இருந்து கோவை போத்தனூருக்கு இன்றிரவு 11:55 மணிக்கு சிறப்பு விரைவு ரயில் புறப்படும். இது பெரம்பூர், அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு மற்றும் திருப்பூர் ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். நாளை காலை 9:30 மணிக்கு போத்தனூரை ரயில் அடையும். இதேபோல சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து முன்பதிவற்ற சிறப்பு மெமு விரைவு ரயில் இரவு 9:55 மணிக்கு புறப்பட்டு நாளை காலை 8:45 மணிக்கு மதுரையை அடையும். இந்த ரயில் மறுமார்க்கத்தில் மதுரையில் இருந்து நாளை 3:30 மணிக்கு புறப்பட்டு தாம்பரம் ரயில் நிலையத்தை அன்றிரவே 11 மணிக்கு சென்றடையும். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அமமுக வேட்பாளர் சுந்தரராஜ் வீட்டில் 48 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக வந்த தகவலை அடுத்து பறக்கும் படை மற்றும் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் பணம் சிக்கியது. ஒசூர் அருகே உள்ள அட்டக்குறிக்கி கிராமத்தில் அதிமுக பிரமுகர் பசவராஜ் என்பவரின் வீட்டில் 58 லட்சம் ரூபாய் சிக்கியது. நிலம் விற்பனை செய்து வைத்திருந்த பணத்தை அதிகாரிகள் எடுத்துச் சென்றதாக பசவராஜ் தெரிவித்துள்ளார். எங்கள் லேண்ட் வித்து தான் நான் இருந்தது. ஆனால் இந்த ஊருக்காரங்க வந்து அவங்களுக்கு பராமரினால கூட அடுத்த கட்சி நாங்கள் ஆப்போசிட் கட்சிக்காரங்க கூட சொல்லியிருக்கலாம், இல்லை அடுத்தது யாராவது சொல்லியிருக்கலாம். எங்கள் வந்து லேண்ட் வித்து காசு தான், எந்த லேண்ட் அதுக்கு ஆனால் பொறுப்பு இருக்குது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடும் போடி தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த 15 லட்சம் ரூபாயை வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக அதிமுக பிரமுகர் கருப்பசாமி உள்ளிட்ட 2 விசாரணை நடத்தப்படுகிறது. சென்னையை அடுத்த பல்லாவரத்தில் தனியார் விடுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய அதிரடி சோதனையில் கணக்கில் வராத 9 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஐஜேகே கட்சியினர் தங்கியிருந்த நிலையில் பணம் கைப்பற்றப்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்ததும் 8,000 ரூபாய் கூப்பன் வழங்கும் திட்டத்திற்கு முதல் கையெழுத்து போடப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறினார். தேர்தல் பரப்புரையின் இறுதி நாளில் வெள்ளிவாக்கம் தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அவர் 2வது முறையாக திமுக ஆட்சியை அமைத்து காட்டுவேன் என கூறினார்.
தேர்தல் நடந்தப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லை, அதனால் முதலமைச்சராக வர முடியாதுனாங்க. ஆனால் கட்டத்தை உடைச்சிட்டு ஆட்சிக்கு வந்துட்டோம், முதலமைச்சர் ஆகிட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து திமுக 2வது ஆட்சிக்கு வந்தது இல்லையா அப்படின்னு அதை சொல்கிறாங்க. உண்மைதான். அதையும் உடைச்சி 2வது முறையாக உங்கள் அன்போடு உங்கள் வீட்டுக்குள்ள இந்த ஸ்டாலின் 2வது ஆட்சிக்கு வரதான் போகிறான். தொடர்ந்து தனது தொகுதியான கொடத்தூரில் பேசிய அவர் ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்து என்ன என்பது பற்றி பேசினார். ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே உங்களுடைய முதல் கையெழுத்து எந்த திட்டத்துக்கு எல்லாரும் கேட்குறாங்க. இல்லத்தரசி திட்டத்துக்கு தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய முதல் கையெழுத்தாக இருக்கும். மகிழ்ச்சியா. அதே போல உங்களுடைய மகளிர் உரிமை தொகை இனி மாதம் 1000 இல்லை 2000 விடுபட்ட மகளிர் இணைச்சி உரிமை தொகை கொடுக்க போகிறோம். சென்னை எப்பொழுதும் திமுகவின் கோட்டை என்றும் முதலமைச்சர் கூறினார். முன்னதாக சென்னையில் கண்ணகி நகர், வேளச்சேரி, சைதாப்பேட்டை பகுதிகளுக்கு சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீரடைய வேண்டுமெனில் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற பிரச்சார நிறைவு கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அனைத்து துறைகளிலும் திமுக திட்டம் போட்டு கொள்ளையடிப்பதாக குற்றம் சாட்டினார். எப்படியெல்லாம் ஊழல் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் கொள்ளையடிக்க வேண்டும், அதில் திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது. அதுதான் இப்போ நடக்குது தமிழ்நாட்டில். நாட்டு தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நன்மை செய்யல, அதற்கு மாறாக எந்தெந்த விதத்தில் தமிழ்நாட்டில் எந்தெந்த துறையில் எப்படியெல்லாம் கொள்ளையடிக்க முடியுமோ அப்படி கொள்ளையடிக்கின்ற அரசாங்கம் இன்றைய அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நாம் உணர வேண்டும். தொடர்ந்து பேசிய அவர் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் சட்டம் ஒழுங்கு சீர் செய்யப்படும் என்றார். மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை சீரழியக்கூடிய நிலையிலே இருக்கின்ற ஆட்சி தொடர வேண்டுமா? அதிமுக ஆட்சிக்கு உடனே 3 மாதம் தமிழகத்தில் கஞ்சா என்ற போதைப் பொருள் முழுவதும் அறவாக ஒழிக்கப்படும். திமுகவுக்கு இந்த தேர்தலில் 20 இடங்கள் கூட கிடையாது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். முன்னதாக இங்கு பேசிய பாமக தலைவர் அன்புமணி விவசாயியான எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த தேர்தலில் மட்டும் 15, 18, சரி 19 கூட ஒன்று வச்சுக்கணும். தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி அனைத்து கட்சிகளும் சரியாக மாலை 6 மணிக்குள் பரப்புரையை முடித்துக் கொண்ட நிலையில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் கூடுதலாக 10 நிமிடங்கள் உரையாற்றினார். காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அவர் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பேசிய பொழுது பணக்காரர் இல்லாத, குற்றப்பின்னணி இல்லாத, தேர்தல் பத்திரங்கள் மூலம் நிதி பெறாத இந்தியாவில் உள்ள ஒரே கட்சி என்று பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். மேலும் அடுத்து வரவிருக்கும் 2029 மற்றும் 2031 ஆண்டு தேர்தல்களிலும் நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டியிடும் என்றும் அறிவித்தார். பணக்காரன் இல்லாத ஒரு வேட்பாளர் உள்ள கட்சி ஒரே கட்சி, குற்ற பின்னணி இல்லாத கட்சி ஒரே கட்சி, எலக்ட்ரல் பாண்டில் ஒத்தருவா காசு வாங்காத இந்தியாவில் ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. என்னடா தகுதி தேடுற, என்ன தகுதி தேடுற? எனக்கு 31லையும் நினைச்சு நிற்பேன். திமுகவிற்கு மாற்று அதிமுகவோ, அதிமுகவிற்கு மாற்று திமுகவோ அல்ல, நாம் தமிழர் கட்சிதான் என்றும் குறிப்பிட்டார். எடப்பாடி தொகுதியை விட்டு வேறு தொகுதியில் நின்று ஜெயித்து காட்ட முடியுமா என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தாவேக தலைவர் விஜய் சவால் விடுத்தார். சென்னை நந்தனத்தில் நடைபெற்ற பரப்புரை நிறைவு கூட்டத்தில் பேசிய விஜய் எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக விமர்சித்தார். ஏதாவது ஒரு பிரச்சனைனா விஜய் வெளியவே வரமாட்டாராம். இது யார் சொல்றா? இந்த மற்றும் பலர் கட்சியில் ஒருத்தர் இருக்கிறார்ல, 10 தடவை தோத்து போனாரு, இன்னமும் திருந்தாத ஒருத்தர், அவரு சொல்றாரு. ஐயா அனுபவசாலி அவர்களே, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். இந்த சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தொகுதியில் மட்டுமே போய் பதுங்கிக்காம தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று உங்களால் ஜெயிச்சு காட்ட முடியுமா? தொடர்ந்து பேசிய அவர் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையிலிருந்து தாவேக விலகியது உண்டா என்று கேள்வி எழுப்பினார். அந்த மாநாட்டில் நான் என்ன சொன்னேன்? நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? திமுக. நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? பாஜக. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அந்த ஸ்டாண்டில் ஏதாவது மாறணுமா? இல்லையே. முன்னதாக சோழிங்கநல்லூர், வேளச்சேரி மற்றும் சைதாப்பேட்டை தொகுதிகளில் விஜய் ரோட் ஷோ மேற்கொண்டார்.
பாமக நிறுவனர் ராமதாஸ் படங்களை அன்புமணி ராமதாஸ் தரப்பினர் பயன்படுத்த சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. பாமகவின் பெயர், கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க கோரியும் கட்சியின் தலைவராக தம்மை அறிவிக்க கோரியும் ராமதாஸ் தரப்பில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உரிமையியல் நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் ஆகியவை ராமதாஸ் தொடர்ந்த இடைக்கால மனுக்களை தள்ளுபடி செய்தன. இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னை 13வது உரிமையியல் நீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ள புதிய வழக்கில் அன்புமணி ராமதாஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் என்றும் தனக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் பாமக தலைவராக சட்டவிரோதமாக அன்புமணி ராமதாஸ் நீடித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் தனது புகழை பயன்படுத்துவதாகவும் தன் புகைப்படங்களை பயன்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தில் தன்னுடைய புகைப்படத்தை அன்புமணி தரப்பு வேட்பாளர்கள் 18 பேரும் பயன்படுத்தக்கூடாது என தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார். வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபொழுது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தர்ம பிரபு அன்புமணி தரப்பினர் பாமக நிறுவனர் ராமதாஸ் படங்களை பயன்படுத்த தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் உலக புகழ்பெற்ற சித்திரை வசந்த உற்சவ விழா வெகு விமரிசையாக தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த உற்சவத்தின் முதல் நாளான நேற்று அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து சுவாமியும் அம்பாளும் வெட்டிவேர் மாலை அணிந்து பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட வெட்டிவேர் பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். திருக்கோவிலின் 3ஆம் பிரகாரத்தில் உள்ள பன்னீர் மண்டபத்தில் இருந்து புறப்பட்ட சுவாமி அங்குள்ள மகிழ மரத்தை சுற்றியுள்ள பகுதியில் 10 முறை வலம் வந்து அருள்பாலித்தார். ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் இறைவனை மகிழ்விக்கும் விதமாக பச்சை பட்டுடுத்திய பாவை பொம்மை பூக்களை தூவும் பூக்கொட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வசந்த உற்சவம் வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தேனி மாவட்டம் போடி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. மீனாட்சிபுரம், அணைக்கரைப்பட்டி, பொட்டல்களம், கோடாங்கிப்பட்டி, தீர்த்தத்தொட்டி, தோப்புப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் கோடை வெயிலில் தவித்த மக்கள் சற்று நிம்மதியடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் குழித்துறை, களியக்காவிளை, மார்த்தாண்டம், அருமனை உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் முதல்கட்ட தேர்தலுக்கான பரப்புரை நேற்று மாலையுடன் நிறைவு பெற்ற நிலையில் 2 வீலரில் பயணம் மேற்கொள்ள பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. 294 தொகுதிகளை கொண்ட மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு நாளை மற்றும் வரும் 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது. தொடர்ந்து 4வது முறையாக ஆட்சி அமைக்க திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தாவும், முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்ற பாஜக தலைவர்களும் தீவிர பரப்புரை மேற்கொண்டிருந்தனர். இந்த நிலையில் 152 தொகுதிகளுக்கான முதல்கட்ட தேர்தல் பரப்புரை நேற்று மாலையுடன் நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக தேர்தல் முடியும் வரை மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை 2 வீலர்கள் சாலையில் செல்ல தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. மருத்துவ அவசர மற்றும் குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் இதில் விதிவிலக்கு உண்டு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலான பகல் நேரங்களில் 2 வீலர்களில் 2 அமர்ந்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாளை மட்டும் 2 வீலர்களில் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் அச்சுறுத்தப்படுவதை தவிர்க்கவும் பைக் ஊர்வலங்களை தடுக்கும் விதமாகவும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் நிகழ்ந்த பயங்கர வெடி விபத்தில் சிக்கி 13 பேர் உயிரிழந்துள்ளனர். உலக புகழ்பெற்ற திருச்சூர் பூரம் விழா வரும் ஏப்ரல் 26ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதற்காக முண்டத்திக்கோடு பகுதியில் உள்ள ஓலைக்கூரை கொட்டகையில் திருவம்பாடி கோவில் நிர்வாகத்திற்காக வான வேடிக்கை பட்டாசுகள் தயாரிக்கும்படி தீவிரமாக நடைபெற்று வந்தது. நேற்று கடும் வெயில் காரணமாக அங்கு வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்கள் திடீரென வெடித்து சிதறின. சுமார் 2000 கிலோ வெடிமருந்துகள் இருந்ததாக கூறப்படும் நிலையில் விபத்தின் தாக்கம் பல கிலோமீட்டர் தூரம் வரை உணரப்பட்டது.
40 தொழிலாளர்கள் வரை அங்கு பணியாற்றிய நிலையில் சிலரின் உடல் பாகங்கள் சிதறி விழுந்தன. 5 பட்டாசு கொட்டகைகள் முற்றிலும் சேதமடைந்தன. இதுவரை 13 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் திருச்சூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. பிரதமர் மோடி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள நிலையில் விரிவான விசாரணைக்கு மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. பூரம் திருவிழாவிற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் இந்த விபத்து கேரளா முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தீப்பந்தங்களை எடுத்து எதிரில் இருப்பவர்களை நோக்கி ஆக்ரோஷமாக இவர்கள் எரிவதை பார்த்து இது ஏதோ கலவரமோ என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். இது கோயில் திருவிழாவுக்காக பக்தர்கள் அளிக்கும் நேர்த்திக்கடன். கர்நாடக மாநிலம் மங்களூருவில் உள்ள துர்கா பரமேஸ்வரி அம்மன் கோயிலில்தான் இந்த வினோதமான நேர்த்திக்கடன் நிறைவேற்றப்பட்டது. ஆண்டுதோறும் நடைபெறும் பாரம்பரிய திருவிழாவின் 8வது நாளில் கூடும் பக்தர்கள் பனையோலை மட்டைகளில் தீயை கொளுத்தி அதனை எதிரில் இருப்பவர்களை நோக்கி வீசுகின்றனர். தீய சக்தியை அழித்து அம்மன் அருளை பெறுவதற்கான வினோத சடங்காக இது பார்க்கப்படுகிறது. கடும் கட்டுப்பாடுகளுடன் நடைபெற்ற நெருப்பு திருவிழாவை காண சுற்றுவட்டாரத்திலிருந்து ஏராளமானோர் குவிந்தனர். ஆந்திராவில் ஐபிஎல் கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 12 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஐபிஎல் போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் சூழலில் நெல்லூரில் உள்ள விடுதியில் சிலர் ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபடுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து நிகழ்விடத்திற்கு விரைந்த போலீசார் சூதாட்ட கும்பலை பிடித்தனர். அவர்களிடமிருந்து 13 செல்போன்கள் மற்றும் ஒரு டிவி கைப்பற்றப்பட்டது. 2 லட்சம் ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த கும்பலுக்கு மூளையாக ஷேக் ஃபிரியாஸ் என்பவர் செயல்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை ஆய்வு செய்த போது பல்வேறு செயலிகள் மூலம் 1.5 கோடி ரூபாய் கைமாறி இருப்பதும் தெரியவந்துள்ளது. விடுதியிலிருந்து 12 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின் 14 நாட்கள் காவலில் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். பெங்களூருவில் மேற்கத்திய பாணியில் காதலை வெளிப்படுத்துவதாக கூறி காதலனை கட்டி வைத்து காதலி தீ வைத்து எரித்துக் கொண்ட கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது. பெங்களூரு அஞ்சனாபுரா பகுதியைச் சேர்ந்த 27 வயதான கிரண் மற்றும் பிரேமா ஆகியோர் கடந்த சில ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் நேற்று பிரேமா தனது வீட்டிற்கு கிரனை வரவழைத்துள்ளார். அங்கு அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போவதாக கூறி கிரணின் கண்களை கட்டி நாற்காலியில் அமர வைத்து கயிற்றால் கட்டியுள்ளார். மேற்கத்திய நாடுகளில் இதுபோன்ற புதிய முறை பிரபலமாக இருப்பதாக பிரேமா கூறியதை நம்பி கிரண் ஒத்துழைத்த நிலையில் எதிர்பாராத விதமாக அவர் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்துள்ளார். இதில் உடல் கருகிய கிரண் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் பிரேமாவை கைது செய்தனர். விசாரணையில் கடந்த சில நாட்களாக கிரண் பிரேமாவை சந்திப்பதை தவிர்த்து வந்ததாகவும் இதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் அவர் கொலை செய்ததும் தெரியவந்தது. காதலனை திட்டமிட்டு எரித்துக் கொன்ற இந்த சம்பவம் பெங்களூருவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை அருகே ஈரான் துறைமுகங்கள் முற்றுகை தொடரும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான தற்காலிக போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தாக்குதல் நடத்தியது. சுமார் 40 நாட்களாக தாக்குதல் நீடித்து வந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி 2 வார கால போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்கா சம்மதித்தது. எனினும் ஈரான் அமெரிக்கா இடையே நிரந்தர போர் நிறுத்தத்திற்காக பாகிஸ்தானில் நடைபெற்ற முதற்கட்ட அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. 2 வார கால தற்காலிக போர் நிறுத்தம் இன்றுடன் முடிவுக்கு வரவிருந்த நிலையில் இதனை காலவரம்பின்றி நீட்டிப்பதாக அமெரிக்கா தற்போது அறிவித்துள்ளது. ஈரானிய அரசு கடுமையாக பிளவுபட்டுள்ளதால் போரை முடிவுக்கு கொண்டுவர அந்நாட்டு தலைவர்கள் ஒருங்கிணைந்த ஒரு திட்டத்தை சமர்ப்பிக்கும் வரை அவகாசம் வழங்கப்படுவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். பாகிஸ்தானின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பேச்சுவார்த்தைகள் முடிவடையும் வரை ஹோர்முஸ் நீரிணை அருகே ஈரான் மீதான கடல்சார் முற்றுகை தொடரும் என்று அமெரிக்கா உறுதி தெரிவித்துள்ளது. அமெரிக்க ராணுவம் எந்த நேரத்திலும் தாக்குதலுக்கு தயாராக இருக்கும் என்றும் அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை முடக்கப்பட்டுள்ள நிலையில் எண்ணெய் வர்த்தகத்தை மேம்படுத்தும் நோக்கத்தில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஈராக் சிரியா எல்லை திறக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு போர் காரணமாக கடந்த 2011ஆம் ஆண்டில் ஈராக் சிரியா எல்லைப் பகுதிகளான ராபியா, எரூபியா மூடப்பட்டன. கடந்த 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு ஈராக்கைச் சேர்ந்த குர்திஷ் படைகள் இந்த பகுதியை கைப்பற்றினர். இருப்பினும் எல்லைப் பகுதி திறக்கப்படாமலேயே இருந்தது. இந்த நிலையில் அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை முடக்கப்பட்டதால் உலகம் முழுவதும் எண்ணெய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தீர்வு காணும்
வகையில் ஈராக் சிரியா எல்லைப்பகுதி திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஈராக்கிலிருந்து சிரியாவிற்கு தரை வழியாகவும் அங்கிருந்து மத்திய தரைக்கடல் வழியாகவும் எண்ணெய் போக்குவரத்து மேற்கொள்ளப்படும் என்று கூறப்படுகிறது. தனது வருவாயில் 90 விழுக்காடு அளவுக்கு எண்ணெய் வர்த்தகத்தை சார்ந்துள்ள ஈராக்கிற்கு சிரியா எல்லை திறப்பு பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய மைல்கல்லாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. மெக்சிகோ நாட்டின் முக்கிய சுற்றுலா தலத்தில் நபர் ஒருவர் கண்மூடித்தனமாக சுட்டுவிட்டு தப்பி ஓடும் காட்சிதான் இது. வரும் ஜூன் மாதம் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை அமெரிக்கா, கனடாவுடன் இணைந்து மெக்சிகோ நடத்த உள்ளது. அதனை முன்னிட்டு அந்நாட்டின் சுற்றுலா தலங்களுக்கு பல்வேறு நாடுகளின் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் மெக்சிகோவில் டியாடிஹுவாகான் நகரில் பழங்கால பிரமிடுகள் அமைந்துள்ள சுற்றுலா தலத்தில் ஏராளமான வெளிநாட்டினர் குவிந்திருந்தனர். அப்போது அங்கு வந்த ஒருவர் சுற்றுலா பயணிகளை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார். இதனை பார்த்த சுற்றுலா பயணிகள் சிதறி ஓடினர். சிலர் தரையில் படுத்துக் கொண்டு உயிர் தப்பினர். இந்த தாக்குதலில் கனடாவைச் சேர்ந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் கொலம்பியாவைச் சேர்ந்த 6 வயது குழந்தை உள்ளிட்ட 3, கனடா, ரஷ்யா மற்றும் பிரேசிலைச் சேர்ந்த 3 உட்பட 13 பேர் படுகாயமடைந்தனர். இதனிடையே துப்பாக்கியால் சுட்ட ஜூலியோ சீசர் ஜசோ எனும் உள்ளூர்காரரை மெக்சிகோ காவல்துறையினர் கைது செய்தனர். உயிரிழந்த கனடா நாட்டவரின் குடும்பத்தினருக்கு மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷென்பாம் இரங்கல் தெரிவித்துள்ளார். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஆயுதங்களை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யும் வகையில் ஜப்பான் அரசு தனது ஏற்றுமதி கொள்கையில் திருத்தம் செய்துள்ளது. 1945ஆம் ஆண்டிலிருந்து தற்காப்பிற்காக மட்டுமே ஆயுதங்களை உற்பத்தி செய்வோம், அதனை மற்ற நாடுகளுக்கு விற்க மாட்டோம் என ஜப்பான் அரசு உறுதி பூண்டது. மேலும் அமைதி விரும்பி நாடு என்றும் தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டது. இந்த நிலையில் பல தசாப்தங்களுக்கு பிறகு தனது நிலைப்பாட்டை ஜப்பான் மாற்றியுள்ளது. அதன்படி ஏவுகணைகள் மற்றும் போர்க்கப்பல்களை அமெரிக்கா, இந்தியா உள்ளிட்ட 17 நட்பு நாடுகளுக்கு விற்பனை செய்ய அந்நாட்டு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 今やどの国も1カ国のみでは自国の平和と安全を守ることはできません。சீனா மற்றும் வடகொரியாவின் அச்சுறுத்தல்களை சமாளிக்க பொருளாதார ரீதியில் வலுவடையவும் ஜப்பான் இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அந்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2 விழுக்காடு பாதுகாப்புத்துறைக்கு செலவிடப்பட்டு வந்த நிலையில் எதிர்வரும் காலங்களில் அது மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் டக்காச்சி குறிப்பிட்டுள்ளார். அபிஷேக் சர்மாவின் அதிரடி சதத்தால் டெல்லி அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் ஹைதராபாத் அணி 47 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி கேபிட்டல்ஸ் கேப்டன் அக்ஷர் படேல் பந்து வீச்சை தேர்வு செய்தார். ஹைதராபாத்தின் தொடக்க வீரர் அபிஷேக் சர்மாவின் அதிரடியில் பந்துகள் மைதானத்தின் அனைத்து திசைகளிலும் பறந்தன. மற்றொரு தொடக்க வீரர் ஹெட் 37 ரன்களில் வெளியேறினாலும் அபிஷேக் சர்மா டெல்லி பந்து வீச்சாளர்களை பதம் பார்த்தார். ஐபிஎல் தொடரில் 2வது சதத்தை பதிவு செய்த அவர் 10 சிக்சர்களுடன் 68 பந்துகளில் 135 ரன்கள் குவித்து கடைசி வரை அவுட் ஆகாமல் இருந்தார். பின்னர் வந்த கிளாசன் 13 பந்துகளில் 37 ரன்கள் குவித்தார். ஹைதராபாத் அணி 20 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 242 ரன்கள் சேர்த்தது. தொடர்ந்து விளையாடிய டெல்லி அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. நிதிஷ் ராணா 30 பந்துகளில் 57 ரன்கள் குவித்தார். மற்ற வீரர்கள் யாரும் அரை சதத்தை தாண்டாத நிலையில் டெல்லி அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன்களை மட்டுமே எடுத்து 47 ரன்களில் தோல்வியடைந்தது. 135 ரன்கள் குவித்த ஹைதராபாத் வீரர் அபிஷேக் சர்மா ஆட்ட நாயகராக தேர்வு செய்யப்பட்டார். ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியின் இளம் அதிரடி பேட்ஸ்மேன் ஆயுஷ் மாத்ரே காயம் காரணமாக இனி எஞ்சியிருக்கும் போட்டிகளில் விளையாட மாட்டார் என அணி நிர்வாகம் அறிவித்திருப்பது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஹைதராபாத் அணிக்கு எதிராக நடைபெற்ற ஆட்டத்தில் அதிரடியாக விளையாடிக் கொண்டிருந்த ஆயுஷ் மாத்ரே ரன் எடுக்கும் பொழுது காலில் காயம் ஏற்பட்டது. இந்நிலையில் அவர் சில வாரங்கள் ஓய்வெடுக்க வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றாக ஆடிக்கொண்டிருந்தது ஆயுஷ் மாத்ரே மட்டும்தான், ஆனால் அவரும் போய்விட்டாரே என கவலை தெரிவித்து வருகின்றனர் சிஎஸ்கே ரசிகர்கள். அது மட்டுமின்றி சிஎஸ்கே பவுலர்களில் ஓரளவுக்கு திறம்பட செயல்பட்டு வந்த வேகப்பந்து வீச்சாளர் கலீல் அகமதுவுக்கும் காயம் காரணமாக ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. சிஎஸ்கேவின் தூணாக பார்க்கப்படும் தோனி ஆடாத நிலையில் அணி அதிக அளவில் தோல்விகளை சந்தித்தது. அவர் இல்லாத அணியை நினைத்து கூட பார்க்க சிஎஸ்கே வீரர்கள் விரும்புவதில்லை. அவர் ஆடாதது பெரும் வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது போதாதென பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தென்னாப்பிரிக்க வீரர் பிராவிஸும் ஹைதராபாத்திற்கு எதிரான போட்டிக்கு முந்தைய ஆட்டம் வரை காயம் காரணமாக அணியில் இடம்பெறாமல் இருந்தார். இது தவிர ஐபிஎல் தொடர் தொடங்குவதற்கு முன்பே நேத்தன் எல்லிஸ், ஸ்பென்சர் ஆகியோரும் காயம் காரணமாக விளையாடாதது குறிப்பிடத்தக்கது.
சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நட்சத்திர வீரரான தோனி பயிற்சியில் ஈடுபடும் காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் நாளை மும்பைக்கு எதிரான போட்டியில் அவர் விளையாடுவாரா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக 5 கோப்பைகளை வென்றெடுத்த நட்சத்திர வீரராக மகேந்திர சிங் தோனி உள்ளார். நடப்பு IPL தொடரிலும் சென்னை அணியில் அவர் இடம்பெற்றிருந்த நிலையில் கால் தசைப்பிடிப்பு காரணமாக அவர் இதுவரை விளையாடவில்லை. இந்நிலையில் மும்பை வான்கடே மைதானத்தில் நாளை நடைபெறும் போட்டியில் சென்னை அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. IPL தொடரில் மும்பை சென்னை அணிகள் மோதும் போட்டிகள் EL கிளாசிக்கோ என ரசிகர்களால் கொண்டாடப்படும் நிலையில் தோனியின் பயிற்சி காட்சிகள் சென்னை ரசிகர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் தோனி விளையாடுவார் என்பதை சென்னை அணி நிர்வாகம் இதுவரை உறுதி செய்யவில்லை. காரைக்குடி தொகுதியில் பணப்பட்டுவாடாவுக்கு அமமுகவினர் வைத்திருந்த 15 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் பொதுப்பணித்துறை அலுவலகம் அருகே வாக்குக்கு பணம் கொடுப்பதாக காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தினருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து காரைக்குடி சார் ஆய்வாளர் பழனிக்குமார் தலைமையிலான போலீசார் விரைந்து சென்றனர். அங்கு காரில் வந்து வாக்காளர்களுக்கு பணம் தந்து கொண்டிருந்த 3 பேரை விரட்டிப்பிடித்து கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 15 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் காரை பறிமுதல் செய்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்தது தெரிய வந்துள்ளது. இதேபோல தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தாலுகா அலுவலகம் அருகே உள்ள திமுக அலுவலகத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய அதிரடி சோதனையில் கட்டுக்கட்டாக இருந்த சுமார் 44 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ரகசிய தகவலின் பேரில் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவத்தினருடன் சென்ற அதிகாரிகள் இந்த பணத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படை சோதனையில் சுமார் 1200 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம், பணம், மதுபானம், வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. வருமான வரித்துறை சோதனை என தவறான தகவலை கூறியதாக காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மீது காவல்துறையில் வருமான வரித்துறை புகார் அளித்துள்ளது. தனது வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஞாயிற்றுக்கிழமை சோதனை செய்ததாகவும் வீட்டில் இருந்த பொருட்களை தாறுமாறாக கையாண்டதாகவும் கூறியிருந்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பரப்புரை செய்த நிலையில் அங்கு செல்ல முடியாத வகையில் தன்னை வருமான வரித்துறையினர் சட்டவிரோதமாக அடைத்துவிட்டதாக கூறியிருந்தார். இந்நிலையில் செல்வ பெருந்தகைக்கு எதிராக அவரது நகர்வுகளை கட்டுப்படுத்தும் வகையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்துள்ள வருமான வரித்துறை, சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லம் உட்பட எந்த இடமும் வருமான வரித்துறை சோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை என்று விளக்கமளித்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் நடத்தப்பட்ட சோதனைகள் கணக்கில் இல்லாத பணம் தொடர்பான தகவல்களின் அடிப்படையில் செய்யப்பட்ட வழக்கமான சரிபார்ப்புகள் மட்டுமே என்றும், செல்வ பெருந்தகை தவறான தகவல் பரப்பியதாக தேர்தல் ஆணையத்திலும் சென்னை காவல்துறையிடமும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியை பயங்கரவாதி என காங்கிரஸ் தலைவர் கார்கே விமர்சித்ததாகவும், எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திடம் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் புகார் அளித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி பரப்புரை செய்ய வருகை தந்திருந்த அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஓசூரில் பரப்புரை மேற்கொண்டார். இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் பேசிய கார்கே, பிரதமர் நரேந்திர மோடியை பயங்கரவாதி என குறிப்பிட்டு விமர்சித்ததாக பாஜகவினர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பாஜக முக்கிய தலைவர்கள் பலரும் கார்கேவுக்கு எதிராக கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் மேலிட நிர்வாகியுமான பியூஷ் கோயல் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளார். அதில் கார்கேவின் பேச்சு நடத்தை விதிமுறைகளை முற்றிலும் மீறும் செயல் என்றும், வாக்காளர்களை தவறாக வழிநடத்த முயற்சிக்கும் திட்டம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதியின் மரியாதைக்கு நேரடியாக களங்கம் விளைவிக்கும் வகையில் கார்கே பேசியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் கடுமையான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார்.